ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை வேளையில் கூட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படியாகவும் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்ததான மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக எங்களது துதிகன மகிமை ஸ்தோத்திரம் அனைத்தையும் ஆண்டவருக்கே நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட அனைவருமாய் நாங்கள் பாடும் பாடல்களை கேட்டு ஆவிக்குள் நிரம்பி ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரை ஆராதித்து துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் கூட நாங்கள் முதலாவது ஆண்டவரை நம் மத்தியிலே அழைக்கப் போகிறோம். வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே என்ற பாடலை பாட இருக்கின்றோம். மனுவேல் இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே அருணோதயம் ஒளி பிரகாசம் அசரீரிவோ வேசருவேச அருணோதயம் ஒளி பிரகாசம் அசரீரிவோ வேசருவேச வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே கருணாகரா மெய்யான பராபரா ஆதாரனிராதரா அன்பான சகோதரா தாராவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாரம் நல்குவாயே தாராவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போசனா முதன் மாமரை வாசனா இடைய குடிலிடை மேவி எழுந்தா இமையவர் அடி தொழும் மேன்மையிலந்தா இடைய குடிலிடை மேவி எழுந்தா இமையவர் அடி தொழும் மேன்மையிலந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே வானோ தொழும் நாதனே மறையாகம போதனே கானா வினதீரனே கலிலேய வினோதனே
இஸ்ரவேல் சிரசே. அடுத்ததாய் மற்றும் ஒரு பாடல். என் நேசர் வெள்ளை போல செண்டு, என் நண்பர் மறுக்கொழுந்து பூங்கொத்து. அருமையான காலம் சென்ற ஜஸ்டின் பிரபாகரன் போதகர் அவர்களது பாடல் இது. அவரையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைக்கின்றோம். ஒரு அழகான அருமையான ஒரு பாடல். நீங்கள் எல்லோரும் எங்களோடு கூட சேர்ந்து வீடுகளிலே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் நேசர் வெள்ளை போல செண்டு, என் நண்பர் மறுக்கொழுந்து பூங்கொத்து. என் இன்பர் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அருமையானவர் எந்த நேசர், இன்பமானவர் ஆத்மநேசர். அருமையானவர் எந்த நேசர், இன்பமானவர் ஆத்மநேசர். மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மநேசர். மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மநேசர். என் நேசர் வெள்ளை போல செண்டு, என் அன்பர் மறுக்கொழுந்து பூங்கொத்து. என் இன்பர் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. காட்டு மரங்களுக்குள்ளே சிச்சிலி மரம் போலானவர் இவர். கண்மலை குன்றின் வெடிப்பிலே ஓடி வரும் மானுக்கு சமானமாவா. என் நேசர் வெள்ளை போல செண்டு, என் அன்பர் மறுக்கொழுந்து பூங்கொத்து. என் இன்பர் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அருமையானவர் எந்த நேசர், இன்பமானவர் ஆத்மநேசர். அருமையானவர் எந்த நேசர், இன்பமானவர் ஆத்மநேசர். மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மநேசர். மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மநேசர். என் நேசர் வெள்ளை போல சென்று, வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் கொண்டவர் அவர். ஏதூரு மரம் போலானவர், 10,000 பேரில் சிறந்தவராவார். என் நேசர் வெள்ளை போல சென்று, என் அன்பர் மறுக்கொழுந்து பூங்கொத்து. என் இன்பர் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அருமையானவர் எந்த நேசர், இன்பமானவர் ஆத்மநேசர். அருமையானவர் எந்த நேசர், இன்பமானவர் ஆத்மநேசர். மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மநேசர். மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மநேசர். என் நேசர் வெள்ளை போல சென்று, என் அன்பர் மறுக்கொழுந்து பூங்கொத்து. என் இன்பர் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. இந்த வேளையிலே கூட நாம் அனைவருமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். இது ஆராதனையின் வேளை. உண்மையாகவே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் நாம் ஆண்டவருடைய பொற்பாதத்திலே சமர்ப்பித்து இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுள சித்தத்தின்படி என்னை நடத்தும் அப்பா. இனி வரும் நாட்களிலே உம்முடைய சித்த மாத்திரம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லுவோம். ஒரு அழகான அருமையான ஒரு பாடல். பலிபீட தண்டையிலே நம்மை நாமே படைக்கும் ஒரு பாடல்.
இந்த பாடலை என்னுடைய சம்பந்தி நடராஜ முதலியார் அவர்கள் வெகு அழகாக பாடியிருப்பார், ஆவியின் அபிஷேகத்தோடு கூட. அப்படிப்பட்ட ஒரு பாடலை நாங்கள் அனைவருமாய் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடுகிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை ஆராதித்து பாடும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரை உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும், கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியேனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆரல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்த
இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வழுவாது என்னை காந்தோமக்காய் நீருத்தி சேர்ப்பீரே வழுவாது என்னை காந்தோமக்காய் நீருத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. Even now, we're going to worship the King of Kings, the Lord of Lords, our Savior Jesus Christ. He's all powerful, Almighty God. You know, in all of my days, I will praise you, my Jesus, my Savior, Lord. There is none like you. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Oh, shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roll at the sound of your name. I sing for joy and the works of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Hallelujah, we worship you, we praise your holy name, Father. Oh, we lift your name. Hallelujah, there is none like you, Lord. There is none like you, Father. Oh, you are the only one worthy to be praised. Oh, we worship you, Jesus. From the bottom of our hearts, we praise you. No one can be compared to your love. Hallelujah. We worship you, Lord.
Yes, Jesus. Sing it with me, my Jesus. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I have, never cease to worship you. Shout to the Lord, sing it everybody. Hallelujah, worship you, Jesus. All glory and honor to you, God. Mountains bow down and the sea. Oh, thank you, Jesus. At the sound of your name, I sing for joy at the works of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Sing it again, shout to the Lord. Shout to the Lord, all the earth. Let's surrender even now. You are King of Kings. Let's praise Him. Let's lift His name. Hallelujah. We worship you, Jesus. At the sound of your name, I sing for joy at the works of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Oh, nothing compares to the promise I have in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். Blessed be the name of the Lord. Right now, let us listen to the word of God. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீ கர்த்தருடைய பாதத்திலே காத்திரு. Today, my sermon's title is Wait at the Feet of the Lord. அதற்கு ஆதாரமாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Let us read Luke chapter 10, verses 38 to 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Now it happened as they went that he entered a certain village, and a certain woman named Martha welcomed him into her house. And she had a sister called Mary, who also sat at Jesus' feet and heard his word. But Martha was distracted with much sewing, and she approached him and said, Lord, do you not care that my sister has left me to serve alone? Therefore, tell her to help me. And Jesus answered and said to her, Martha, Martha, you are worried and troubled about many things, but one thing is needed, and Mary has chosen that good part, which will not be taken away from her.
தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். All that you need is one, and Mary has chosen the good part. எனக்கு அருமையானவர்களே, இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே, My dear people, when we look at this history, ஆண்டவராகிய இயேசு பிரயாணப்பட்டு எப்பொழுதெல்லாம் பெத்தானியா ஊருக்குள் வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் இந்த 2 சகோதரருடைய வீட்டிலே தங்குவது வழக்கம். whenever Jesus passes through the village of Bethany, Jesus used to visit their house. அப்படி அவர் தங்குவது அவருக்கு மிகவும் சந்தோஷம். Jesus used to be happy visiting their house. ஒரு முறை அப்படித்தான் பிரயாணப்பட்டு பெத்தானியா ஊருக்குள் இந்த கிராமத்துக்குள் பிரவேசிக்கின்றார். Likewise, once Jesus traveled to the village of Bethany. அப்பொழுது இவருடைய வீட்டுக்கு கடந்து போகின்றார். He entered the house of Mary. அப்பொழுது மார்த்தாள் என்ற அந்த ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. We see that Martha welcomed Jesus into a home. இந்த மார்த்தாளுக்கும் ஒரு சகோதரி உண்டு. அவளுடைய பெயர் மரியாள். Martha had a sister named Mary. இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தருகிலே அமர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்கிறவளாய் காணப்பட்டாள். We see that Mary sat at the feet of Jesus and was listening to his word. ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. We see that Martha was engaged in different chores of the house. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்திலே பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். My dear people, even today we are always worried about the works of this world. ஐயோ, எனக்கு இது வேண்டுமே, எனக்கு அது வேண்டுமே, நான் இன்றைக்கு இதை செய்ய வேண்டுமே, அதை செய்ய வேண்டுமே, நாளைக்கு இப்படி பண்ண வேண்டுமே, இதை வாங்கணுமே, அதை வாங்க வேண்டுமே என்று சொல்லி இந்த உலகத்தை குறித்தே பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருப்போம். We are always worried about the things of the world. We always want something. We want this, we want that. I have to do this, I have to do that. ஆனால் இன்றைக்கு வசனம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? ஆண்டவருடைய பாதத்தை தெரிந்து கொள்வது மிக மிகவும் நல்லது என்று சொல்லி. Do you know what the Bible says today? It says that we should wait at the feet of Jesus. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பதை அவர் வரவேற்கின்றார். Jesus welcomes Mary to sit at his feet. அவ மார்த்தாள் சொல்றா, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றா, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, என்ன ஆண்டவரே, உம்முடைய பாதத்தருகிலேயே இப்படி உட்கார்ந்திருக்காளே இந்த மரியாள், நீர் கொஞ்சம் சொல்லக்கூடாதா, எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்யும்படியா என்று கேட்கின்றாள். We see Martha complaining, Jesus, ask Mary to come and help me. She has left me to serve alone. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். For which Jesus says, Martha, Martha, you are worried and troubled about many things. எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் நம்ம உட்கார்ந்தோன்னு வச்சுங்களேன், நாம் கேட்டதும் கேளாததும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை படைத்தவராய் இருக்கின்றார். My dear people, when you sit at the feet of Jesus, Jesus is willing to give everything that you've asked for. இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு காரியம், மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Today Jesus is looking at you and saying, be like Mary and not like Martha. எனக்கு பிரியமானவர்களே, அதுக்கு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த நல்ல பங்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. When we look at this verse, we need to choose the good part in our lives. இன்றைக்கு இந்த மரியாள் நமக்கு ஒரு பாடமாய் இருக்கின்றாள். Today Mary is a good example for us. இந்த சரித்திரம், இந்த பிரசங்கம் இரு பாலருக்கும் உரியது. This sermon can be applied for both the genders. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய கவலையில் தான் நாம் அடிக்கடி மூழ்கி போய் இருக்கின்றோம். Be it men or women, we are always worried about things of this world. ஆனால் எத்தனைக்களவா இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி கதறி நாம் அமர்ந்து ஜெபிக்கின்றோமோ, அத்தனைக்களவாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். The more you hold on to Jesus' feet and you strive and praise him, Jesus is willing to do many things in your life. என்னுடைய முதல் குறிப்பு, இந்த மரியாள் இயேசுவின் பாதத்திலே காத்திருந்தாள்,
அவள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். My first point is Mary waited at the feet of Jesus and she received the good part. இது என்ன நேரம் தெரியுங்களா? இது ஒரு ஓய்வு நேரமாய் நான் கருதுகிறேன். You know what time it is? I would say that this is a rest time. இந்த ஓய்வு நேரத்திலே மரியாள் இயேசுவின் பாதத்திலே காணப்படுகின்றார். We see that Mary sits at Jesus' feet during her rest time. இன்றைக்கு நம்மளாம் சொல்லலாம், எனக்கு ஏது ஓய்வு, காலையில் எழுந்தா இரவு வரைக்குமாய் மிஷினு போல நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லலாம். Today we may say that we are working like a machine from morning to night. இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஓய்வு நேரம் என்று ஒன்று உண்டு. But my dear people, everybody has some rest time. இன்றைக்கு எத்தனையோ வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். Today we are doing many things. இன்றைக்கு நாம் வேலை செய்யவில்லை என்றால் நமக்கு ஆகாரத்துக்கு கூட ஒன்றும் கிடையாது. Today if we don't work, we don't even have food to eat. இன்றைக்கு அதை எவ்வளவு பெரிதாய் நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். You know how important is that? அதைவிட மேலானது இயேசுவின் பாதம் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்கின்றது. More than that, we need to wait at Jesus' feet. அந்த ஓய்வு நேரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீ பரிசுத்தமாய் இரு என்று கர்த்தர் சொல்கின்றார். In that rest time, Jesus is saying, wait at his feet with holiness. மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். Mary is sitting at the feet of Jesus. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். Martha was engaged with many works. மார்த்தாளை குறித்து நான் தப்பு சொல்லவில்லை. I am not saying anything wrong about Martha. ஏன் என்று சொன்னால் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறார். அவருக்காக வேண்டி பலதரப்பட்ட பலகாரங்கள் ஆகாரத்தை அவள் செய்து கொண்டிருந்தாள். Because Jesus has come to our house and she need to serve him with the best food. இன்றைக்கு சாதாரண மனுஷர்களாகிய நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், விருந்தாளிகளாக போகும்போது அந்த வீட்டார் எத்தனையோ வகையான சாப்பாட்டை நமக்கு வைக்கிறார்கள். Usually when we are invited to someone else's house we are served with the best food. ஆனால் இயேசுவே இந்த வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிதாய் அவள் மதித்திருக்கின்றாள். When Jesus has come to her house, how much more should she prepare for him? ஆனால் அவளை குறித்து தப்பு சொல்லவில்லை. But I am not telling anything wrong about her. ஆனால் இயேசு இது பெரிதல்ல, மரியாள் அவருடைய பாதத்திலே வசனத்தை கேட்பதுதான் பெரிதாய் கருதினார். But Jesus is saying this is not important. What Mary did waiting at his feet is important today. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு அந்த பாதம் ஒன்றே போதும். My dear people, today Jesus' feet alone is enough for us. ஆண்டவருடைய பாதத்திலே அல்லும் பகலுமாய் காத்திருக்கிறதான வேளையிலே உண்மையாகவே கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். When we wait at Jesus' feet day and night, Jesus is going to do great wonders in our lives. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். Jesus is leading each and every day. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ கஷ்ட நிலைமைகள். We see that many family are going through a very tough time. இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேலை இல்லை. So many people have lost their jobs. எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். Many people are crying. ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி கதறி அழும்போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கின்றார். During such time when you cry unto the Lord, when you call upon his name, God is willing to bless you with everything. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். All that is needed is one good thing, and Mary has chosen the good part which cannot be taken from her. எனக்கு அருமையானவளே, இது முதல் குறிப்பு. அவள் ஓய்வு நேரத்திலே இயேசுவின் பாதத்திலே காணப்பட்டாள். My dear people, this is my first point, that during her rest time she was found at the feet of Jesus. இரண்டாவது குறிப்பாய் நான் சொல்ல விரும்புவது, அவள் தன்னுடைய கண்ணீரின் நேரத்தில் இயேசுவின் பாதத்திலே காத்திருந்தாள். My second point is, during her time of tears, she was found at the feet of Jesus. யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read John chapter 11 verse 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். Then when Mary came where Jesus was and saw him, she fell down at his feet, saying to him, Lord, if you had been here, my brother would not have died. அதாவது இந்த மார்த்தாள் மரியாள் என்ற இந்த சகோதரனுடைய சகோதரன் தான் லாசரு. Lazarus was Martha and Mary's brother. லாசரு மரித்த பொழுது இயேசு அந்த இடத்திலே இல்லை.
Jesus was not there when Lazarus died. லாசரு மரித்து அடக்கம் பண்ண பிறகு இயேசு இந்த பெத்தானியா ஊருக்குள் கடந்து வருகின்றார். Jesus came to the village of Bethany only after Lazarus was buried. இயேசு பெத்தானியா ஊருக்குள் கடந்து வரும்பொழுது இந்த மரியாள் என்ன செய்கிறார்? அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே உடனே விழுந்து விடுகிறாள். As soon as Mary sees Jesus coming to her village, she falls at his feet. அதுல ரொம்ப அழகா இருக்கிறது. ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். It's beautifully written saying, Lord, if you had been here, my brother would not have died. எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? Do you know what will happen when you wait at Jesus' feet? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். Jesus will always be with you. ஆண்டவர் இருந்தாலே எல்லாம் நல்லபடியாய் நடக்கும். When God is always with you, everything will go well. ஆண்டவரை நம்மோடு கூட தங்க வைத்துக் கொள்வோம். We must make God to stay with us. அதாவது இந்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இதிலே மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி உண்டு. We see that there is a spirit of oneness between Martha and Mary. அதாவது இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். In John chapter 11 verse 21 reads, Then Martha said to Jesus, Lord, if you had been here, my brother would not have died. அதே யோவான் அந்த 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது. அதிலேயே இந்த மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். The same thing is said by Mary in John chapter 11 verse 32. Lord, if you had been here, my brother would not have died. ரெண்டு பேரும் விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். Both of them are making a confession of faith. மார்த்தாளும் சொல்கின்றார், மரியாளும் சொல்கின்றாள். Both Martha and Maria are making a confession. இது எத்தனை விசுவாசத்துக்குரிய ஒரு வார்த்தை. What a confession of faith it is. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விசுவாசம் நமக்குள் காணப்பட்டால் இந்த உலகத்தை அசைக்கலாம். When we have the same faith like them, we can shake this world. அந்த நேரத்தில் இயேசு அவளுடைய சமூகத்திலே கடந்து வந்து, ரொம்ப நீ ஏன் அழறன்னு சொல்லி அவளை தட்டி கொடுக்கின்றார். At such time Jesus is telling Mary, why are you worrying? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது மரியாளை பார்க்கும் பொழுது அவள் இயேசுவை கலங்க வைத்த ஒரு பெண். We see Mary, she had made Jesus cry. இந்த சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like this history from the Bible. ஏன் என்று சொன்னால் அவள் இயேசுவையே கண்ணீர் வடிக்க வைத்தவள். You know why? Because she had made Jesus to cry. இதே யோவான் 11:35 பார்க்கும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். We see from John chapter 11 verse 35, we see Jesus wept. சின்ன குழந்தை கேட்டா கூட இந்த வசனத்தை சொல்லும். Even a child would say this verse. ஆனால் இதிலே எத்தனை அர்த்தம் அடங்கி உள்ளது. Do you know how much meaning is built in this verse? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மரியாள் இயேசுவையே அழ வைத்தாள். My dear people, Mary made Jesus cry. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை அழ வைக்கணுங்க. Today even we should make God cry. நாம் அழுகிறதை பார்த்து, நாம் அடிக்கிற கண்ணீரை பார்த்து இயேசு அழணும். Jesus should cry by the way we are crying. ஐயோ என்னுடைய பிள்ளை இத்தனை களவாய் கலங்குகிறாளே. Oh, my daughter is crying so much. என்னுடைய மகன் இத்தனை களவாய் கலங்குகிறானே. My son is crying so much. ஏதோ ஒன்றை இவர்களுக்கு நான் செய்ய வேண்டும். Should I not do something for them? இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். They are my children. அத்தனை கருணை உள்ள தேவன் நம்முடைய தேவன். Our God is such a merciful God. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு கண்ணீரின் நேரம். When we see this history, we see that it is the time of tears. நம்முடைய கண்ணீரை நாம் எங்கு கொண்டு கொட்டுகின்றோம்? Where are we pouring our tears? இன்றைக்கு சிலர்லாம் சும்மாவே அழுதுகிட்டு இருப்பாங்க. Many people will simply keep crying. சிலர்லாம் படுக்கையை நனைத்து தன்னுடைய தலகாணியை நனைத்து கொண்டிருப்பார்கள். Many people will wet their pillows. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, சிலர்லாம் மற்றவங்க கிட்ட போய் எனக்குள்ள குறை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று சொல்லுவார்கள். Many people will go and share about their worries to others. யாரிடத்திலும் நம்முடைய குறைகளை சொல்லவே வேண்டாம். Let us not tell about our worries to others. நம்முடைய குறைகளை கேட்கக்கூடிய தெய்வம் நமக்கு உண்டு. We have a God who listens to our problems. நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் காண்கின்ற தேவன் நமக்கு உண்டு. We have a God who sees every drop of
tear from us. நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருடைய கணக்கிலும் துருத்திலும் அல்லவோ இருக்கிறது. Isn't all our tears gathered in his bottle, and is it not counted with him? இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை கர்த்தருடைய பாதத்திலே செலுத்துவோம். Today let us pour our tears at Jesus' feet. ஒருவேளை எனக்கு வேலை இல்லை, You may wonder that you may not have a work. எனக்கு குழந்தை இல்லை, You may feel that you don't have a child. எனக்கு கடன் பிரச்சனை, You may have a financial crisis. எனக்கு வட்டி அதிகமா இருக்கிறது. You have more interest. அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை. You may feel that there is no peace in your family. கணவன் மனைவிக்குள் சண்டை, There is problem between husband and wife. பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை. There is no peace between the children. இன்றைக்கு இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. Today you may feel that the world is looking at you and laughing. இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். We can keep saying like this many. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கண்ணீர் உண்டு. There are so many tears in this world. நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் காண்கின்ற தேவன் நம் பட்சத்திலே இருக்கின்றார். A God who sees every drop of our tears is with us today. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அந்த மார்த்தாள் மரியாள் விசுவாசித்தது போல நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Are you believing just the way Martha and Mary believed? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை கர்த்தருடைய பாதத்திலே நாம் செலுத்துவோம். My dear people, let us pour every drop of our tears at Jesus' feet today. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கண்டு நமக்கு அற்புதத்தை நிச்சயமாய் செய்ய Today போகிறார். God is going to look at every drop of our tears and going to do great miracles. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? Do you know what Jesus did? அவர் நேரா லாசரு கல்லறை அருகே சென்றார். He straight away went to the tomb of Lazarus. அப்பொழுது அந்த மரித்தவனுடைய சகோதரி சொல்கிறாள், Then Martha says to Jesus, ஆண்டவரே இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். and Martha says, Lord, by this time there is a stench, for it has been 4 days since he died. சொந்த சகோதரி தன்னுடைய சகோதரனுடைய அந்த சடலம் வைத்து அவரை அந்த இடத்துல போய் ஆண்டவர் எழுப்புவதற்கு போகும்பொழுது அது நாறுமே என்று சொல்கிறாள். The own sister of Lazarus, Martha, says that she could not bear the stench because he has been dead for 4 days. எனக்கு அருமையானவளே, சொந்தத்தால கூட தாங்கிக்க முடியவில்லை. Even our own relatives cannot bear. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு மிகவும் அளவு கடந்தது. But the love of Jesus is even more. அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் நேசிக்கிறவர். He loves each and every individual. அவருக்கு ஏழை அல்ல, பணக்காரன் அல்ல. He does not see the difference between the poor and the rich. பெரியவர் சிறியவர் கிடையாது. He does not see who is small, who is big. அவருக்கு ஆஸ்தி உண்டு, சம்பத்து உண்டு, பொருள் உண்டு, பதவி உண்டு, இதெல்லாம் கிடையவே கிடையாது. To Jesus there is no property, there is no wealth, there is no prosperity. எல்லோரையும் ஒன்று போல் நேசிக்கின்ற He கர்த்தர். loves everybody equally. அவர் சொல்றார், அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். Then Jesus said to her, Did I not say to you that if you would believe, you would see the glory of God? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி சொல்லி லாசருவே வெளியிலே வா என்று சொல்லி லாசருவை ஜீவனோடு கூட எழுப்பின தெய்வம். Jesus commanded Lazarus to come out, and he has risen him back to life. மாபெரும் ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. This is such a great miracle that has been recorded in the Bible. ஜீவனோடு கூட லாசரு உயிரோடு கூட எழுந்தான். Lazarus came back to life. தன்னுடைய கண்ணீரின் நேரத்தை இயேசுவின் பாதத்திலே மரியாள் செலவு செய்தாள். Mary spent each and every time of her tears at the feet of Jesus. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுடைய சகோதரன் லாசரு ஜீவனோடு கூட எழுந்தான். My dear people, her brother Lazarus came to life. இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் இயேசுவின் பாதத்திலே செலுத்துங்க. Today pour all of your tears at Jesus' feet. சாதாரண அற்புதம் அல்ல, பெரிய அற்புதத்தை கர்த்தர் God செய்கிறார். is going to do great miracles. மகிமையான காரியத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்ய காத்து கொண்டிருக்கிறார். God is going to do mighty things. இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட நாம் இந்த செய்தியை கேட்போம். Let us listen to this word with faith. கடைசியாய் மற்றொரு குறிப்பு. Finally, there is another point. அவள், இந்த மரியாள் தன்னுடைய சந்தோஷமான நேரத்தில் இயேசுவின் பாதத்திலே காணப்பட்டாள். We see that Mary spent her time of happiness at the feet of Jesus. யோவான் 12ஆம் அதிகாரம் John chapter 12, 3ஆம் வசனம், 3rd verse. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின்
பரிமளத்தினால் நிறைந்தது. Then Mary took a pound of very costly oil of spikenard, anointed the feet of Jesus, and wiped his feet with her hair, and the house was filled with the fragrance of the oil. எனக்கு அருமையானவர்களே, இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது. My dear people, when I was looking at this verse, it was so amazing. அவள் ஓய்வு நேரத்திலே மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தவள் அல்ல. She did not spend only her rest time with God. அவள் கண்ணீரின் நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் காணப்பட்டாள். She was also seen even in the times of tears at the feet of God. அடுத்தது தன்னுடைய சந்தோஷமான நேரத்தில் இயேசுவின் பாதத்திலே காத்திருக்கிறாள். Now we see even in the time of happiness that she's waiting at the feet of Jesus. இது எப்பேற்பட்ட சமயம் தெரியுங்களா? Do you know what kind of a situation is this? தன்னுடைய சகோதரனை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். Jesus has risen her brother back to life. அந்த சகோதரன் உயிரோடு கூட எழுந்த அந்த மகிழ்ச்சியை இயேசுவோடு கூட பங்கு கொள்கிறாள். She's sharing the joy of happiness with Jesus because her brother came to life. ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது மரியாளுக்கு அவ்வளவு பிரியம். When God says it is ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது மரியாளுக்கு மிகவும் பிரியம். Mary loves God so much. எனக்கு அருமையானவளை, அவள் என்ன செய்கிறாள்? இயேசு அந்த நேரத்திலே இயேசுவை அழைக்கிறாள் தன்னுடைய வீட்டுக்கு. At such a situation she welcomes Jesus into her house. அவருக்கு இயேசுக்கு என்ன செய்யறது? விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். She pours the entire bottle of the costly oil at Jesus' feet and wipes it out with her hair. யூதாஸ் காரியத்து இதை குறித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? Do you know what Judas said about this? இதை 300 பணத்திற்கு விற்றிருக்கலாமே. You could have sold this for 300 denarii. இந்த 300 பணத்தை இந்த மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் வேஸ்ட் பண்ணிட்டாளே. That she had wasted 300 denarii at Jesus' feet. அவனுக்கு பணம் 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 தான் பெருசு. For Judas, money was more important. ஆனால் மரியாளுக்கு தன்னுடைய பணம் பெரிதல்ல. But for Mary, her money was not so important. இன்றைக்கு நம்முடைய பணத்தை காட்டிலும் ஆண்டவருடைய அன்புதான் நமக்கு பெரியது. பிரியமானவர்களே, today, my dear people, more than money, Jesus' love is more important for us. அவள் தன்னுடைய பணத்தை இயேசுவின் பாதத்திலே கொட்டினாள். She poured her money at the feet of Jesus. அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசி தன் தலைமயிரால் துடைத்தாள். She poured the oil of fragrance at his feet and wiped it out with her hair. எனக்கு பிரியமானவளே, இந்த காலத்தில் பார்த்தா எல்லாருக்கும் இவ்வளோதான் இருக்கும் முடி. சின்னது ஒரு ஜான் அரை ஜான் முடி தான் இருக்கும். Today we find many people having a very little amount of hair. ஆனால் அந்த காலத்தில் மரியாளுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். Maybe in those days Mary had quite a long of hair. இன்னைக்கு இருக்கிற முடியை கூட கட் பண்ணிடுறாங்க. Today people even cut the hair that they have already. இதெல்லாம் ஸ்டைல்ன்றாங்க. They call it style. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரியாள் ஒருவேளை நான் யோசிக்கிறேன் அவள் என்ன செய்திருப்பாள்? தான் அப்படியே சாஷ்டாங்கமாக இயேசுவின் பாதத்திலே விழுந்து தன்னுடைய தலைமயிரால் அந்த பாதத்தை அந்த தைலத்தை பூசி துடைத்திருப்பாள். You know what I'm thinking? That she would have fell prostrate at the feet of Jesus, wiping his feet with her hair. அத்தனை களவால் மரியாள் தன்னை இயேசுவின் பாதத்திலே தாழ்த்தினாள். So much she humbled herself at the feet of Jesus. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவதற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் வணங்குவதற்கும் நாம் நிச்சயமாய் வெட்கப்படவே கூடாது. Today we should not feel ashamed to fall prostrate at Jesus' feet. மரியாள் இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள். Mary fell at Jesus' feet. அது என்ன நடந்தது தெரியுங்களா? Do you know what happened? அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. The entire house was filled with the fragrance of the oil. அந்த வீடு முழுவதும் வாசனை. The entire house was smelling good. இன்றைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? Today, how is our house today? இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? Today, what are the situations that is happening in our house? நம்முடைய வீட்டை பக்கத்து வீடு அக்கத்து வீடு இந்த பக்கம் அந்த பக்கம் எதிர இருக்க வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. All our neighboring house are looking at us. இன்றைக்கு நம்ம வீட்டை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? What are they testifying about our house? ஐயோ, இந்த வீட்டில் ஜெபம் நடக்கிறது. They should say there is prayer happening in this house. இந்த வீட்டில் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். There is always praise and worship in this house. இந்த குடும்பம் ரொம்ப கடவுளுக்கு பயந்த குடும்பம். This family fears the Lord so much. இதுதாங்க வாசனை.
This is the fragrance. அப்படி கர்த்தருக்கு நாம் வாசனை மிக்க மனிதர்களாய் இந்த உலகத்தில் வாழணும். Today we should live a life that we spread the fragrance of God. நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் சாட்சி பகர வேண்டும். Others should testify about our family, about our life, about us. இன்றைக்கு மரியாளை குறித்து அந்த ஊரே சாட்சி கொடுத்திருக்கோம். Today the entire village would have testified about Mary. எனக்கு அருமையானவளே, தன்னுடைய சந்தோஷமான நேரத்திலே இயேசுவின் பாதத்திலே மரியாள் காணப்பட்டாள். Even in the time of happiness, Mary was found at Jesus' feet. எனக்கு அருமையான நம்முடைய சந்தோஷ நேரத்திலே இயேசுவை நாம் முதலாவது நினைக்கின்றோமா? Are we thinking about Jesus in our times of happiness? மற்ற நேரம்லாம் ஆண்டவரோடு கூட இருப்போம். We are always spending our time for the rest of the time with God. ஒருவேளை சரீரத்திலே பலவீனம், கஷ்டம், குடும்பத்திலே ஆபத்து வந்தால் இயேசுவை நோக்கி பார்ப்போம். When we have a problem in our body, when we face some trouble, we are looking at Jesus. ஆனால் அதே நேரத்திலே நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை மட்டும் முதலாவது மறந்துடுவோம். We forget Jesus, especially during the time of happiness. இல்லை பிரியமானவர்களே, No, my dear people. நம்முடைய சந்தோஷமான நேரத்திலே இயேசுவை நாம் நினைக்கிறோம். We should think of God. We should think of Jesus even in our times of happiness. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியாய் காத்திருக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வீடும் கூட பரிமள தைல வாசனையினால் நிரம்பும். Even when we wait at the feet of Jesus, even our house would have the fragrance of Jesus. நான் 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே கொடுத்தேன். I have given you 3 points. அதாவது ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவர் நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்ப்பவர். Jesus expects a heart of gratitude. அவர் 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். He healed 10 lepers. அதிலே ஒரே ஒருத்த மாத்திரம் வந்து நன்றி சொன்னான். Only one came back thanking Jesus. இயேசு அவனை பார்த்து கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே என்று. Jesus looked at him and asked, where are the remaining 9? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? Do you know what does that mean? இயேசு நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கின்றார். Jesus is expecting a heart of gratitude. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நன்றி கெட்ட தினமா இந்த உலகத்துல வாழக்கூடாது. Let us not live a life of ungratefulness. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி உள்ள மனிதர்களாய் வாழும்படியா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Let us live a life of thanksgiving at the presence of God. ஒவ்வொரு சணப்பொழுதிலும் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு கிருபைகளை எண்ணி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Each and every second we should count our blessings and thank him. இந்த மரியாளை பார்க்கும் பொழுது 3 காலத்திலே, 3 மனப்பக்குவத்திலே, 3 சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியிலே இயேசுவின் பாதத்திலே காணப்பட்டாள். We see at 3 different periods with 3 different mentalities and in 3 different circumstantial situations, Mary was found at the feet of Jesus. எனக்கு பிரியமானவர்களே, அதனால தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், இந்த மரியாளுடைய பெயர் வேத புத்தகத்திலே பதிக்கப்பட்டது. Do you know what? Mary's name was printed in the book of God. இன்றைக்கு இந்த மரியாள் நமக்கு ஒரு பாடம். Today Mary is an example for us. இந்த மரியாளை போல நாமும் கூட ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் வேத புத்தகத்தில் எழுதப்படும். வேத புத்தகத்திலே அல்ல, நான் சொல்ற வேத புத்தகம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும், நிச்சயமாய் எழுதப்படும். You know what? Like Mary, if we also do the same thing, waiting at the feet of God, our names would also be recorded at the book of life. எனக்கு அருமையானவர்களே, அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் பதிக்க வேண்டும். In the kingdom, in the book of life, even our names should be recorded. அதற்கு மரியாளை போல இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி இருக்கிறார். Today Lord is telling us that we should live a life of Mary, to have our names printed in the book of life. கால நேரத்தை பாராதீங்க. Do not look for time. ஒருவேளை எந்த நேரமாய் இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதத்தை தேடுங்கள். No matter what time you are in, whenever you get rest time, sit at the feet of God. அநேகர் மனுஷன் பாதத்துல போய் விழுவாங்க. Many people fall at humans' feet. மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. But man cannot do anything. ஆனால் கர்த்தரால் எல்லாம் ஆகும். But it's possible with God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குறிக்கோளை, நம்முடைய இருதயத்தில் இருக்க வேதனைகளை அறிந்தவராய் இருக்கின்றார். God knows our aim, God knows our life and every pain that we go through. இன்றைக்கு கூட உங்களுக்குள்ள ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு குறைகளையும், உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும்
இயேசுவின் பாதத்திலே செலுத்தி ஜெபியுங்கள். Today, pour every tear of yours and every problem of yours at Jesus' feet and pray. இன்றைக்கே கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். Today itself the Lord will answer விசுவாசத்தோடு கூட us. நாம் ஜெபிப்போம். Let us pray in faith. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless these words. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Let us close our eyes and pray. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, Our gracious and heavenly Father, இந்த காலை வேளைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for the wonderful morning that you have given us. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். Lord, you have spoken to us. கர்த்தாவே, மரியாளை குறித்து எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். You've spoken about Mary to us. ஆண்டவரே, மார்த்தாளை காட்டிலும் மரியாளை நீர் கர்த்தாவே வரவேற்றி, More than Martha, you welcomed Mary. அவள் செய்த காரியத்தை நீர் கர்த்தாவே அதிகப்படுத்தி அவளை மேன்மைப்படுத்தினீர். You blessed for every work that Mary did. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கூட கர்த்தாவே இந்த நாளிலே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். I pray that you will pour out your grace to your children today. ஒருவேளை அவர்கள் சொல்லலாம், Today they may say நான் எத்தனையோ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், that I've been waiting at the feet of Jesus for a long period of time, ஆண்டவருடைய பாதத்தையே பிடித்து கெஞ்சி கொண்டிருக்கிறேன், that I am holding on to his feet and begging him. இன்னும் எனக்கு அற்புதம் வரலையே. Still I haven't seen a miracle. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நாளிலே கண்ணோக்கி பாருமப்பா. Lord, I pray that you look upon your children today, Father God. எந்த காரியத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறார்களோ அந்த காரியத்துக்கு பதில் செய்யும் ஆண்டவரே. Whatever things that they place at your feet, Lord Jesus, I pray that you will answer them. இந்த நேரத்திலே ஒவ்வொரு சிரசின் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். I pray that your mighty power will get onto them. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உம்முடைய அக்கினி இறங்கட்டும். Let your fire get down to each and every family. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நீர் ஆசீர்வதியும். I pray that you will bless each and every individual. ஆண்டவரே, இதே வாரத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். Lord, I pray that you will do a miracle in this week itself. எந்த கண்ணீரை உம்முடைய பாதத்திலே செலுத்துகிறார்களோ, Whatever tear that they are pouring at your feet, அந்த கண்ணீருக்கு இன்றைக்கே பதில் வரட்டும் I ராஜா. pray that you will answer them today. அந்த மார்த்தாளைப் போல மரியாளைப் போல தம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும். Let them believe and have faith like Martha and Mary. அந்த விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்கட்டும். Let them do many things with such a faith, Lord. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதியும். I pray that you will bless each and every individual. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனங்கள் உண்டோ, who and all has a weakness in their body, அந்த பலவீனமுள்ள சரீரத்தை ஆண்டவரே நீர் தொடும். I pray that you will touch their body. உம்முடைய வார்த்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கும். I pray that you send your word and heal them. உம்முடைய நாம மகிமைக்காய் மட்டுமே செய்யும். I pray that you will do it for your glory alone. நீர் மாத்திரமே பெரியவர். For you alone are great. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். We give you all praise, all glory and all honor. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We pray in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை And ஸ்தோத்திரி. all that is within me, bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. And forget not all his benefits. Amen. Amen.